அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ராக்ஷ்னா, தகப்பனார் பெயர் ராஜேந்திரன். நான் தேசிய வகை ரவாங் தமிழ் பள்ளியில் பயில்கிறேன். இன்று நான் உங்களிடம் பேச விரும்பும் தலைப்பு மலாயான் டாபிர். இது ஒரு அழகான அறிந்ததக்க காணப்படும் வன விலங்காகும். மலாயான் டாபிர் என்பது தென்கிழக்கு ஆசியாவில் காணப்படும் பெரிய விலங்காகும். இதன் அறிவியல் பெயர் டாபிரஸ் இண்டிகஸ். இது உலகத்தில் காணப்படும் 4 வகை டாபிர்களில் ஒன்றாகவும் ஆசியாவுக்கே உரிய ஒரே வகையாகவும் இருக்கிறது. மலாயான் டாபிர் பொதுவாக மலேசியா, தாய்லாந்து, சுமத்ரா மற்றும் மியான்மர் போன்ற நாடுகளில் காணப்படுகிறது. இதன் உடலில் கருப்பு மற்றும் வெள்ளை நிறங்கள் அழகாக ஒட்டியிருக்கின்றன. இதன் தலை, கழுத்து மற்றும் முன்பக்கம் கருப்பாக இருக்கும். அதன் பின்னிலை முழுவதும் வெள்ளையாக இருக்கும். இந்த வன அமைப்பு காட்டில் மறைவதற்கும் எதிரிகளை தவிர்க்கவும் உதவுகிறது. இந்த விலங்கு இரவில் தான் வெளியே வந்து உணவு தேடுகிறது. இந்த விலங்கு ஒரு தாவர உண்ணி, அதாவது இலைகள், கிழங்குகள், பழங்கள், கிளைகள் போன்ற தாவர பொருட்களை மட்டும் உணவாக எடுத்துக்கொள்கிறது. மலாயான் டாபிர் மூக்கு நீளமாகவும் நெகிழ்வானதாகவும் இருக்கும். இது தாவரங்களை எளிதில் பிடிக்கவும் நீரில் சுலபமாக மூச்சு எடுக்கவும் உதவுகிறது. டாபிர்கள் சிறு வயதிலே பிறக்கும் பொது வெள்ளை மற்றும் பழுப்பு நிற புள்ளிகளுடன் காணப்படும். வளர வளர இந்த புள்ளிகள் மறைந்து அதன் உண்மையான நிற அமைப்பு தோன்றும். இன்றைய நாளில் மலாயான் டாபிர் மிகவும் அபாய நிலைகளில் உள்ளது. இதன் எண்ணிக்கை நாளுக்கு நாள் குறைந்து வருகிறது. இதற்கு முக்கிய காரணங்கள் காடுகள் அழிதல், வேட்டையாடுதல் மற்றும் மனிதர்கள் காட்டுமான பணிகளால் அதன் வாழ்விடம் அழிந்தல் ஆகும். இந்த விலங்குகளை பாதுகாக்க அரசு மற்றும் சுற்றுச்சூழல் அமைப்புகள் பல நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன. நாமும் இயற்கையை மதித்து வனவிலங்குகளை பாதுகாக்க வேண்டும். விலங்குகள் இல்லாத ஒரு பூமி உயிரில்லாதது போல ஆகிவிடும். மலாயான் டாபிர் நம் உலகின் உயிரியல் வளத்தின் ஒரு முக்கிய அங்கம். அதை பாதுகாப்பது நம் ஒவ்வொருவரின் கடமையாக இருக்கிறது. நன்றி. வனவிலங்குகளை பாதுகாப்போம், இயற்கையை வாழ்விடுவோம்.